ஆனா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்து சர்ச்சில் இருந்து வெளியே போகும்போது சில காரியங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு தான் நீங்க வெளியே ஓகேயா? ஜபிக்கலாமா? ஓகே, நான் இங்கிலீஷ்ல தான் ஜபிப்பேன், நீங்க என் கூட ஃபாலோ பண்ணுங்க. ஓகேயா? நான் தமிழ்லயும் அது ரெண்டு தாட்டி நான் ப்ரே பண்றேன். ஸோ என் கூட ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஓகே, ப்ளீஸ் க்ளோஸ் யோர் ஐஸ். ஓகே, அங்கிட்ட இருந்து பார்க்க வேணாம். உங்க கண்களை நல்லா இருக்குமா மூடிட்டு உங்களோட வலது கைய உங்க இருதயத்தின் மேல வைங்க. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Lord, on this date we prayed, Lord, in all our things, Lord, from bottom of my heart I believe you, Lord, and I don't lean on my own understanding. In all my ways I acknowledge you, because you are directing my path. Because as you say, I will instruct you, I will teach you in the way you should go. I will consult you with my loving eyes. And I say, Lord, thank you, because you have a beautiful plan, a plan to prosper me and not to harm me, Lord. And Lord, I believe your plan is great for me. In this day, Lord, I call upon you. You said it. In your word say, call upon me and I will show you great and mighty things which you do not know. ஆண்டவரே நன்றி அப்பா. ஆண்டவரே என் இருதயத்தின் ஆழத்திலே இருந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்க சகல காரியத்தையும் செய்து முடிக்கிற தேவன். நீங்க தான் சொன்னீங்க, நான் உன்னை வழி நடத்துவேன், உன் மேலே நான் கண்களை வைத்து நடத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. எனக்காக வைத்திருக்கிற என் வாழ்க்கையின் திட்டங்களுக்காக நன்றி. இதோ இந்த நாளில ஆண்டவரே 10ஆம் தேதி 11ஆம் தேதி 2வது மாதம் 2025 இந்த நிமிஷத்துல ஆண்டவரே அப்பா, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு அறியாததையும் எனக்கு தெரியாததையும் ஆண்டவரே உலகத்தின் ஆண்டவரே பொய்களையும் ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே, எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நீங்க வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் லைக் கொடுங்க. ஓகே, போறோம். ஓகே, சோ இன்னைக்கு எத்தனை பேரு இங்க வந்தீங்க? ஓகே, ஒரு சிந்தையோட இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்க போறேன். ஓகே, நம்ம வந்து இன்டராக்டிவ் பண்ணுவோம். இது வந்து பிரசங்கம் இல்ல. ஓகே, இது வந்து இன்டராக்டிவ் இல்ல, தெரியல. ஓகே, நானும் பேசுவேன், நீங்களும் பேசுவீங்க. ஓகே, நான் திருப்பி ஆளை கை கூட்டி கேட்பேன். ஓகே, நான் வந்து அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே ரயில் மேலே போயிட்டு இருக்க மாட்டேன். ஓகே, இந்த ரயில்ல வந்து நிறைய ஸ்டாப்ஸ் இருக்கும். So stop பண்ணி நான் கேட்போம் உங்களை. ஓகே, so be alert. புரியுதா? be alert தெரியல, நான் சொல்றதையும் என்னையும் பாருங்க. ஓகேயா? சரியா? புரிஞ்சுச்சா? ஓகே, குட், வெரி குட். ஓகே, யாரெல்லாம் ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன சர்வே, யாரெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கை தூக்குங்க. வேலை செய்யறவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஓகே, நீங்க எல்லாம் ஏதோ ஒரு வேலை. ஓகே, யாரெல்லாம் SPM படிச்சுட்டு இருக்கீங்க? SPM or form 4 இன்னும் ஸ்கூலிங்ல இருக்கீங்க. ஓகேயா? நீங்க எல்லாம் அப்படியே எழுந்திருச்சு மின்னுக்கு ரோப்பா. ஓகே, this close. ஓகேயா? நீங்க யாரெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா சொன்னீங்களா, நீங்க அப்படியே எல்லாம் எழுந்திருச்சு மின்னுக்கு ரோப்பா ஃப்ரீ பண்ணுங்க. ஓகே, the rest diploma படிச்சுக்கிட்டு இருக்கேன். you already out of the school but you are still studying. கை தூக்குங்க. ஓகே, நீங்க வந்து இங்க வேலை செய்யறாங்கல, அடுத்து நீங்க அங்கதான் போக போறீங்க. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு இருப்பீங்க. 2 in 1 வரலாம். ஓகே, either this group or the other group. Okay, it's up to you. Okay,
சோ நீங்கலாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஓகேயா? செல்வி ஆடிமா. ஓகே, மத்தவங்கலாம் அப்படியே. ஓகே, நீங்களா என்ன செய்றீங்க? பாஸ்டர் நீங்க எங்களோட உட்காரலாம் பாஸ்டர், பிரச்சனை இல்லை. நீங்க பிள்ளைக்கு வந்து கூட உட்காரலாம், பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஓகே, செட்டில் டவுன் பண்ணுங்க. ஓகே, சோ அந்த குரூப், அந்த ஒரு ஐசோலேட்டட் குரூப் இருக்கு, அது என்ன குரூப்? நீங்க தனியா தான் போட சட்டை அந்த சைடுல உட்கார்ந்திருக்கீங்க. என்ன செய்றீங்க? சாரி, ஓகேடா, அங்க போங்க. ஓகேயா? ஓகே, சரி, குட். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, சோ வேலை செய்றீங்க, படிக்கிறீங்க, அவுட் ஆஃப் ஸ்கூல் ஆனா படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, குட். ஓகே, இங்க வந்து மெஜாரிட்டி படிக்கிறீங்க. புரியுதா? ஓகே, ஐசோலேட் பண்ணியாச்சா? குட், வெரி குட். ஓகே, சரி, இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஓகே, யூ ஜஸ்ட் சூஸ் ஒரு 8 பேர். ஓகே, ஆனா கேர்ள்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் சூஸ், ஆஸ்க் देम டு பார்ட்டிசிபேட். யாரெல்லாம் செல்வி அக்காவை பக்கச்சுக்கிட்டீங்களா? ஓகே, போன யூத் ஒர்க் ஷாப்ல ஓகே நிறைய காய்ஸ் கூட வந்தீங்க. தயவு செய்து வாங்கி தரணும். ஓகே, வாங்கி தரணும். ஓகே, சோ 1 2 3 4 5 6 7 8 செல்வி 7 பேர் தான். செல்வி இங்க வாங்க. ஓ, ஆளை சூஸ் பண்றீங்களா? 7 9 ஓகே, பட் இல்ல ஒரு குரூப் இருந்தா போதும். ஐயோ, ஓகேவா? ஓகே, சோ இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா சொல்லுங்க. ஓகே, நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்களா? எல்லாமே வந்து இப்படி நிப்பீங்க. ஓகே, ஃபேஸ்ல. ஆனா செல்வி மட்டும் இங்க பாப்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, நான் வந்து ஒரு படம் ஓகே நான் வரைஞ்சிட்டேன். அந்த படத்தை வந்து நான் செல்விக்கு கொடுப்பேன். ஓகேயா? அந்த படத்தை நான் யாருக்கு கொடுப்பேன்? செல்விக்கு மட்டும்தான் அந்த படம் என்ன உண்மையான படம் என்னன்னு தெரியும். ஓகே, செல்வி என்ன பண்ணோம்? இவங்களோட முதுகுல அந்த படத்தை வரி. சரியா? சோ இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க முதுகுல எல்லாம் வரைஞ்சிட்டு கடைசியா இவங்க என்ன பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பேன். அந்த படத்தை இவங்க வரி. சரியா? வெரி சிம்பிள். ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி ஒரு சிம்பிளான ஒரு கேம். முடிட்டோம். அப்புறம் நான் சொல்றேன் நான் ஏன் செய்யறேன். ஓகே, சரியா? புரிஞ்சுச்சா? ஓகே, குட். சரி, ஓகே, இது ரகசியம். டாட்டிங் அப் குட். மூஞ்சிடாடி மூஞ்சி. ஓகேயா? ஓகே, புரிஞ்சா? கேமோட ரூல்ஸ் தெரிஞ்சுனா அவங்க என்ன வரையறாங்களோ, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அத நீங்க இவங்க முதுகுல எழுதணும். ஓகே, லிசனா இந்த கேம கணக்கா பாருங்க. இது ஒரு பெரிய உண்மையே உங்களுக்கு கடைசியில தெரியும். ஓகேயா? ஆரம்பிக்கலாமா? ஓகே, ராஷ் பண்ணாங்கன்னா ஓகே உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு நீங்க முன்னாடி நினைக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் 2 சான்ஸ் இருக்கு. ஓகே, உங்களுக்கு சரியா ஃபீல் பண்ணலனா நீங்க திரும்பியும் 130 வரை 2 சான்ஸ். ஃபர்ஸ்ட், செகண்ட், அதோட முடிஞ்சு. நோ சான்ஸ். ஓகே, கோ.
ஓகே, நீங்களா போலாம். யார் எழுந்துட்டீங்களோ நீங்க போலாம். ஓகேயா? இதாவது ரெண்டா தட்டி எழுதுறோமா? கிளியர். சரியா செம்ம கிளியர் ஆயிடுங்களா? இது அந்த படத்தை அங்க வரையும் கிளியரா? இதுதான் எழுதுனாங்களா? நீங்க தான் எழுதுனீங்களா? அப்படியே சரி பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ். ஓகே, உண்மையான படம் பார்க்க முடியுங்களா? நான் என்ன படம் கொடுத்தேன் அப்படின்னு யார் ரொம்ப வாஞ்சியா இருக்கீங்க? ஏன்னா அந்த படத்தை நான் பார்க்கணும். எல்லாம் வாஞ்சியா இருக்கீங்க தானே? ஓகே, யாருக்குமே தெரியாது, செல்விக்கப்படுறது. பார்க்கலாமா? இதுதான் அந்த படம். ஓகே, பாருங்க, இதான் அந்த படம். செல்வி பார்த்த படம் தானே? இதுல என்ன இருக்கு? ஏதாவது புழு மாதிரி அங்க இருக்கா? சூரியன் சின்னங்கான ஒரு ஷேப், ரொம்ப சௌரியமான ஒரு ஷேப். நான் ஒரு பூனையை வரையிறேங்க, ஒரு சூரியனை தான் வருது. ஒரு மரம், சிம்பிள். ஓகே, கிட்ட கடல்ல இருந்து படிச்சிருப்போம். அந்த மரம் இப்படிதான் சிம்பிளா ஒரு மரம் வரையினா அப்படிதான் வரையும். சரிங்களா? ரெண்டு குருவி, சரியா? ஒரு வீடு. இதுதான் செல்விக்கு கொடுக்கப்பட்ட ஒரு படம். ஓகே, புரிஞ்சா? இப்ப இது இங்க போகும். இது என்ன? ஓகே ஓகே, ஒர்க் ஷாப்ல என் கூட வந்த காய்ஸ் சொல்ல வேண்டாம். ஓகே, மத்தவங்களை கேட்க இதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுச்சு? சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. இப்ப நீங்க பேசுறோம். ஓகே, இன்டராக்ஷன். ஓகே, சொல்லுங்க. மிஸ் கம்யூனிகேஷன். ஓகே, மிஸ் கம்யூனிகேஷன்னா நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. நீ இந்த மாதிரி பேசுற, நான் கோழி மாதிரி பேசுறேன். இந்த கோழி பேசுறேன், மிஸ் கம்யூனிகேஷன். அதான். ஓகே, வேற ஏதாவது சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன புரியுது சிஸ்டர்? சொல்லுங்க. நீங்களா திபுரா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்ன உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த பாடத்துல இருக்கு? சாரி, ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட். கடைசியா நீங்க தான் அந்த படத்துக்கே காரணம். சொல்லுங்க. ஓகே, கம்யூனிகேஷன் மாறி மாறி வரதுனால டிஃபரண்டா சொல்லலாம். லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே ஓகே, சோ இப்ப நான் சொல்றேன். ஓகே, மோஸ்ட் ஆஃப் இட் கரெக்ட். ஓகே, கம்யூனிகேஷன் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், மாறி மாறி வரதுனால இதுதான் இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்குது. This is how
இந்த உலகத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எதை உங்க போன்ல பாக்குறீங்களோ அது உண்மை இல்லை. ஓகே, I'm going to prove that today. ஓகே, ஒருத்தர் வாட்ஸ்அப் பண்ணோம்னா ஒரு மெசேஜ் படிச்சோன்னா நீங்க என்ன அந்த மெசேஜ் என்ன சொல்லுதுன்னு முக்கியம் இல்ல, நீங்க என்ன அந்த யோசிக்கிறீங்கிறது தான் முக்கியம். நீங்க எப்படி அந்த மெசேஜ பாப்பீங்க தெரியுமா? உங்களோட சொந்த நாலேஜ்ல, உங்க சொந்த சிந்தையில, உங்க சொந்த எண்ணத்துல தான் நீங்க அதை பாப்பீங்க தவிர அது உண்மையாவே என்ன சொல்ல வருதுன்னு யாருக்குமே தெரியாது. இந்த வேலை தான் இப்ப என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? மெசேஜ் அங்க இங்க ஃபார்வர்ட் பண்ணி Facebook அவன் என்னென்னத்தையோ போடுவான். ஏன் தெரியுமா? உங்களோட மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்றது. ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுக்காம வேற ஒரு எதையோ ஒண்ணு நீங்க யோசிச்சு அதை நம்புறீங்க. உலகம் இப்படிதான் உங்களை ரொம்ப ஈஸியா, சாரி டு சே, ஒரு டாகுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுக்கிற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே, it is not true. What you see is not true. இப்ப இருக்கிற ஓகே டெக்னாலஜி, போன் நான் சொல்றேன் அப்புறமே. ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா நான் பார்க்கறதா உண்மை. ஓகே, பைபிள் சொல்றது உண்மை இல்ல, நான் என் போன்ல என்ன பார்க்கறது தான் உண்மை. அதான் ஆண்டவர் சொன்னாரு, உண்மையை அறியுங்கள், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். நமக்குலாம் என்ன தெரியுமா ஒரு பெரிய அட்வான்டேஜ் தெரியுமா? என்னது யாருக்கா சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன? யாருனால சொல்ல முடியும்? ஒன்னே ஒன்றுதான், பைபிள். அந்த சராசரங்களையும் எழுதி வைத்திருக்கிற ஒரு புத்தகம் வந்து பைபிள். நம்மளாம் என்ன நினைக்கிறோம்? இஸ் a spiritual book. Yes, correct. It's a spiritual book. ஆனா it is also a theology, history. புரியுதுமா? History நம்ம பைபிள் ஸ்கூல் நடத்தல. Do you know how many people you know this is a book of physics? Physics தெரியல? உங்களுக்கு தெரியும் physics. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த புக் வந்து is a book of biology? biology நான் தெரியல? தெரியல சொல்லுங்க, பாக்கலாம் ஸ்கூல் படிக்கிறீங்களா? ஓகே, biology. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த புக் வந்து is a book of astrology? astrology நான் தெரியுமா? யாருக்கு தெரியும் astrology? னா space. Okay, the creation of God. Okay, எத்தனை பேருக்கு தெரியும் this book is purely a quantum physics? தெரியுமா? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா what is quantum அப்படின்னு? ஓகே, யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் what is quantum? quantum physics, quantum biology, quantum, a lot of quantums. Okay, ஆனா நம்ம வந்து அந்த காரியத்தை கவனிக்காதனால, பார்க்காததுனால, படிக்காததுனால உலகம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். சரியா? எத்தனை பேரு நான் சொன்னதை வந்து டிஸ்அக்ரி பண்றீங்க? நீங்க கை தூக்கணும். டிஸ்அக்ரி பண்றீங்களா? யாராவது டிஸ்அக்ரினா ஓகே, நீங்க சொல்றது எனக்கு வந்து இல்ல, நீங்க சொல்றது தவறு. யாராவது டிஸ்அக்ரி பண்ணீங்கன்னா கை தூக்கணும். நோ, we can debate. சரி, ஏத்துக்கொள்ள, நீங்க சொன்னதை ஏத்துக்கொள்ள முடியல. ஓகே, நான் சொன்னதை வந்து ஏத்துக்கொள்ள முடியல. ஓகே, இப்படிதான் இந்த உலகம் உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கு. நீங்க ஏமாந்து 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 போயிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறீங்க ஓகே நான் படிச்சுட்டேன், நான் வேலை செய்யறேன், ஓகே இதுதான் என் வேலை, இதுதான் என் லைஃப், அடுத்தது ஓகே I'm going to meet somebody, I'm going to fall in love, அது நான் கல்யாணம் பண்ண போறேன், ஓகே நான் குழந்தை பெத்துக்க போறேன், ஓகே நான் வந்து சில காரியம் ஓபனா பேசுவேன் because everybody okay knows what I'm talking about. Okay, so I'm going to have my baby, I'm going to have my family, okay that is my life. Okay,
ஆனா உலகம் உங்களை எல்லாம் எந்த திசையில கூட்டிட்டு போய் கொண்டு இருக்குன்னு தெரியுமா? உங்களுக்கே தெரியாத, உங்களுக்கே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு இந்த படம். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு ஓகே உங்களுக்கே தெரியாம உங்களை ரொம்ப அதான் சொல்லுவாங்க, அந்த நாய்க்கு பிஸ்கட் கொடுப்பாங்க தெரியுங்களா? பிஸ்கட் கொடுத்தா அப்படி அந்த மாரி கூட்டிட்டு போயிட்டு. இந்த உண்மையை நீங்க அறிஞ்சு திரும்பியும் இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஓகே உலகத்துல யாருமே உங்களை சேவ் பண்ண முடியும். யூ ஆர் கோயிங் டு அந்த குழியில நீங்க நிச்சயமா முடியும். ஓகே நான் முத வந்தன கேட்டேன், எத்தனை பேரு இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை வரும்போது கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறமான ஒரு வார்த்தை சொல்ல போறாங்க, எத்தனை பேர் நினைச்சீங்க? நினைச்சீங்க. ஓகே குட். வேற யார் நினைக்கிறீங்க? காலையில டக்கு நினைக்கிறோம். யார் ப்ரே பண்ணுவீங்க? ஓகே ஆண்டவரே என்னோட பேசும் அப்படின்னு ஓகே எத்தனை பேர் நினைச்சீங்க நான் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கேட்க போறேன்? ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் அது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன தெரியுமா கேட்க போறீங்க? நீங்க எப்படி நாசமா போயிட்டு இருக்கீங்க. ஓகே வேற ஒப்படா நான் சொன்னேன்னா, நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி சொந்தமாவே யானை சொந்தமாவே வாரி மணலை கொட்டிக்கொண்ட அதே மாதிரி சொந்தமாவே உங்களுக்கு நீங்க மண்ணை வாரி கொட்டிக்கிட்டீங்க. அதை எப்படி கொட்டுறீங்க? சந்தோஷமா ஹாப்பிலி யூ ஆர் டூயிங் திஸ். ஓகே நான் நாசமா போகிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும் அது நாசமா நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் வரும், ரொம்ப தூரம் இல்ல. ஓகே I'm going to reveal that short while. ஓகே ரொம்ப நாள், கொஞ்ச நாள்ல உங்களை டைவர்ட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட். ஓகே சோ the game முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஓகே ஃபியூச்சர் ஆஃப் வர்க். இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு நாள் ஓகே யாராவது நான் படிச்சு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது ரொம்ப என்ன சொல்லுவாங்க இதா இருக்கீங்களா? நான் படிப்பேன் ஆனா நான் வேலை செய்ய மாட்டேன், எங்க அப்பா அம்மா சொத்துல தான் சாப்பிடுவேன், எங்க அப்பா அம்மா போடுற சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் தவிர நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதியா நிச்சயமா அதை கொண்டு இருக்கிற யாராவது இருக்கீங்களா? இல்ல. ஓகே இருந்தாலும் மாத்திக்கணும். ஓகேவா? சோ ஃபியூச்சர் வர்க் வேலை எப்படி ஆக போகுது? ஓகே முந்திலாம் பாத்தீங்கன்னா ஓகே மரம் வெட்டுவாங்க, சரியா? இதான் வேலை. கொலை குத்துவாங்க. நம்ம தமிழர்கள் வந்து அதுதான் இந்தியால இருந்து வரப்பட்டது. ஓகே பூர்வீகத்தை பார்க்கும்போது இதுதான். ஓகே இப்ப பார்த்தோமா ஓகே சிலவங்க வந்து கிளாக்கா இருப்பாங்க, ரிசப்ஷனா இருப்பாங்க, இன்னும் whatever. ஓகே ஆபரேட்டரா இருப்பாங்க, ஒரு கம்பெனில போய் வேலை செய்வாங்க. either industry or service level. சரிடா? இது ரெண்டு தான் நம்ம ஜனங்க ரொம்ப வேலை செய்வாங்க. இண்டஸ்ட்ரினா whatever industry, operator, technician, engineer, whatever you like it. Okay? Service na like receptionist, clerk, நிறைய service center, insurance, a lot of things. All are service. Okay? But number future work எப்படி ஆகும்? சிலவங்க constructions, a lot of things. Run பண்ணுங்க வீடியோ. Okay, hold, stop. This is the robot that already designed to work on the constructions. Construction எல்லாம் நீங்க தேவையில்லை இனிமேல். First பங்களா வந்தா ரெண்டாவது ரோபோட் வருது. ஓகே நான் பேசுறது எல்லாம் உலகத்துல நடந்துருச்சு. ஓகேயா? உலகத்துல நடந்துருச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் போடுங்க எல்லா வேலையும். ஓகே ஸ்டாப். ஓகே ஸ்டாப். ஓகே இதுதான் one of the highest intelligent robot in the world இருக்கிற டெஸ்லா. காடி பார்த்திருக்கீங்களா? டெஸ்லா காடி அழகா இருக்கா? அவன் பின்னால என்ன நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கா? billion of dollar he investing in the robot. சகலத்தையும் செய்யும். நீங்க தேவையே இல்லை. ஏன்? ஹவுஸ்மேட்
அந்த வேலைக்கு கூட நீங்க குவாலிஃபைட் இல்லை. அந்த வேலை கூட ரோபோட் இப்ப செய்ய முடியும். நீங்க என்னெல்லாம் இமேஜின் பண்றீங்களோ இப்போ உங்க மைண்ட்ல, நீங்க ஆபரேட்டரா இருக்கீங்களா காமிக்கிறேன். ஓகே, வேற என்ன இருக்கீங்க? ரிசப்ஷன். உங்களுக்கு தெரியுமா கோரியால வந்து ரோபோட் தான் செய்தி சொல்லும். யாருக்கு தெரியும்? ஹியூமன் அண்ட் ரோபோட்ஸ் தான் செய்தியே வாசிக்கும். அங்கேயும் போச்சு வச்சுட்டாங்க ரிசப்ஷனிஸ்ட். ஓகே, எத்தனை பேருக்கு தெரியும் ஜப்பான்ல எத்தனை கடை தெரியுமா மீ கோரேங் ரோபோட் பெருக்குது தெரியுமா? மீ கோரேங், ரொட்டி, சாண்ட்விச், Starbucks, whatever it is naming, it's all done by robots. It is not human anymore. Okay, யார் டெர்மினேட்டர் படம் பார்த்தீங்க? பழைய படம். Okay, those okay, என்னோட வயசுல கண்டிப்பா டெர்மினேட்டர் பார்த்திருப்போம். It's a true story. Okay, in the robot, okay, is going to take over the world. எத்தனை பேர் சந்தோஷமா ஓகே நான் ஆட்டோனமஸ் காடி பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? ஆட்டோனமஸ்னா தெரியல, சொந்தமா ஓடும். நீங்க அதுகிட்ட சொன்னா போதும், நான் சர்ச்சுக்கு போறேன்னா வீட்ல இருந்து செஞ்சு கொண்டு வந்து அழகா உள்ள விட்டுரும். ஓகே, நான் வந்து ஒரு டிரைவர் ஆக போறேன். ஓகே, லட்சியமே ஒரு டிரைவர், அதுவும் போச்சு. ஓகே, ஆட்டோனமஸ் லாரி வந்துருச்சு. Volvo already comes out a lorry that can run by itself. ஜாமான ஏத்திக்கிட்டு காகோட போய் அவன் இறக்கிட்டு திரும்பியும் அவன் கம்பெனிக்கு போற லோரி வந்துருச்சு. ஓகே, ஸ்டாப். ரோபோட் ஒண்ணு மட்டும் செய்ய முடியாது. என்ன தெரியுமா? ரோபோட் என்ன செய்ய முடியாத ஒரு என்ன தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க சொன்னீங்க சொல்லுங்க. ஸ்மைல். வேற யோசிக்கிறதுனால தான் வேலையை செய்யுது. ஓகே, வேற என்ன ரோபோட்னால செய்ய முடியாது? ஃபீலிங்ஸ். குட். ரோபோட் cannot feel. அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் நடக்கும். பாத்தீங்களா? ஓகே, ரோபோட் cannot feel, cannot express. கோவம் வர மூஞ்சி கூட காமிக்க முடியாது. சந்தோஷமான மூஞ்சி காமிக்க முடியாது. ஓகே, அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. Okay, this is the robot is being designed. Humanoid robots can start to feeling. கட்டுங்க அது மூஞ்ச பாருங்க. ஐயா போடிச்சு. மாமா திரும்பங்க கொஞ்சம். Okay, play. Okay, you see that face cut. Okay, அதனால ஃபீல் பண்ண முடியும். தெரியுமா? ஓகே, நான் இன்னொரு ஓபனா சொல்றேன். ஓகே, ஸ்டாப். ஓகே, எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல, பட் ஐ நீட் டு டாக் திஸ் பிகாஸ் இட்ஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட். டு யூ நோ? உங்களுக்கு தெரியுமா? பிள்ளை வைக்கிறதுக்கு ஒரு ரோபோட் வந்துருச்சு. You know, I tell you guys, okay, நீங்களா சீரியஸா இல்ல, உங்க லைஃப் நாசமா போயிடுது. எத்தனை பேருக்கு தெரியும் பிள்ளை பெக்கிறதுக்கு it's already the robot is there. Elon Musk already designed. Elon Musk தெரியுமா யாரு முதல்ல? யாருக்கு தெரியும் Elon Musk யாருன்னு? Tesla owner, X-Space owner. இப்போ US president owner, second man, finance controller அவன்தான், treasures. உங்களுக்கு தெரியுமா? பிள்ளை பெக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு. They already designed. You just bring ஆணோட இதோ பெண்ணோட இதையோ நீங்க அந்த 2 ஸ்டாண்டையும் கொண்டு போனீங்கன்னா அவனுங்களே ஒண்ணா சேர்த்து அந்த ரோபோட்டோட வயித்துல ஏத்தி அதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து 9 மாசத்துல உங்க பேரை கொடுத்து பிள்ளையை வாங்கிட்டு வர வேண்டியதுதான். பிள்ளை கூட நீ சுமக்க வேணாம், நானே பாத்துக்கிறேன்னு ரோபோட் கொண்டு வந்துட்டாங்க. It's all against the Bible, right? Correct, no? It's all against the Bible. அந்த நிலைமைக்கு இந்த உலகம் வந்துருச்சு. Move fine, move. Thanks. Okay, you see, hold on. எத்தனை பேர் this is a manufacturing? எத்தனை பேர் manufacturing வேலை? எத்தனை பேர் உங்களோட ambition manufacturingல போய் வேலை செய்யணும்? அங்கேயே வச்சுட்டாங்க. யோசிக்கலாம். Okay?
So people are working, okay, நான் வந்து ஒரு ஆபரேட்டரா இருந்து நான் கல்யாணம் பண்ணி நாளைக்கு என் பிள்ளை பத்தி come on, இன்னொரு 2 வருஷம் you going to lose your every single job. Okay, and we Malaysia Anwar Ibrahim oda திட்டம், we going to become the hub of Silicon Valley. தெரியுமா? யாருக்கு தெரியாது? How many people உங்களுக்கு தெரியாது? நம்ம நாடு மலேசியா வந்து சிலிக்கன் வேலி, அதாவது சிப் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு முக்கியமான ஒரு நாடா ஆகும். யாருக்கு தெரியாது? கை தூக்குங்க. just put up your hand. Okay, கை தூக்குங்க. just put up your hand. தெரியாது. Good, very good. Okay, நான் வந்து உங்களை கண்டெம் பண்ணல, உங்களுக்கு தெரியாது. Okay, எத்தனை பேரு ஒரு வாரமா Facebook, TikTok எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் கை தூக்குங்க. ஜஸ்ட் Facebook, TikTok, Insta, அந்த ஸ்டார் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? Okay, you see, you are in the phone but you are not focusing what happening in this country. இவன் ஜாமா வைக்கிறான், இவன் அதை வைக்கிறான், இங்க ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சு, இவன் இப்படி பேச, இதத்தான் நீங்க எல்லாம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எதை ஃபோக்கஸ் பண்ணணுமோ ஃபோக்கஸ் பண்ணல. எது உங்க வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றீங்க. சரியா நான் சொல்றது? It's a very simple information. Malaysia going to become the next Silicon Valley. இதெல்லாம் நான் எங்க போயிட்டு இதெல்லாம் நான் படிச்சேன். இதெல்லாம் நான் எங்க போய் படிச்சேன்? நான் முந்தானே அமெரிக்கால இருந்து வந்தேனா? எல்லாம் படிச்சு முடிச்சு டிகிரிலாம் எடுத்துட்டு இல்ல, எல்லாமே போன்ல இருந்தா வருது. பட் நீ அதை எப்படி யூஸ் பண்ற? உன் சொந்த மூளைக்கு யூஸ் பண்றியா இல்ல உன் சொந்த அழிவுக்கு நீ யூஸ் பண்றியா? You need to decide. நீ தான் முடிவு எடுக்கணும். கரெக்ட்டா? இது எல்லாமே நான் அவுட் ஆஃப் ஸ்பேஸ்ல அப்படினா ராக்கெட்ல இருந்து இறங்கி அப்படிங்கறத கண்டுபிடிச்சு வந்தேன். எல்லாமே யூடியூப்ல தான் இருந்துச்சு. அதை நான் எடுத்து உங்களுக்கு விளக்குறேன். அதுதான் என் வேலை. நீங்க எதை பார்க்கறீங்களோ நீங்க you must decide whether is it need for my brain or not. Is it need for என் வாழ்க்கைக்கு இது தேவையா? டிக்டாக்ல ஒருத்தன் ஏதாவது விக்கிறான், அது இப்ப தேவையா எனக்கு? டிக்டாக்ல என்னென்னமோ பேசுற, என்ன just name it that. No, so many things in Facebook, TikTok, YouTube, Instagram. but நீங்க பார்க்கிற காரியம் உங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணுது? சொல்லுங்க. இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு, ஆனா சொல்லல. Okay, who is killing you? End of the day கடைசியா நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என்னை கைவிட்டார், நான் அவரை விசுவாசித்தேன், நான் சர்ச்சுக்கு போனேன், நான் ஜெபம் பண்ணேன். நீ எல்லாம் பண்ண ஓகே, ஆனா நீ எதை பண்ணணுமோ அதை பண்ணல. நான் சர்ச்சுக்கு வந்தேன், போனா பாஸ்டர் ஃபோன் பண்ணு, அம்மா அப்பா கூட போனேன். ஓகே, பட் நீ எதை பார்க்கறது தெரியுமா? நீ பார்க்கிற ஒவ்வொரு காரியமும். ஓகே, அடுத்தது பாருங்க, குட்டிகாரமா அடிக்கிறான். ஓகே, இதெல்லாம் உண்மையான டேப். ஓகே, வேர் ஹவுஸ்ல வேலை செய்யுது. ஓகே, வேர் ஹவுஸ்ல ஜாமான் அடுக்குது, அந்த வேலை கூட உனக்கு இல்ல. ஓகே, பாருங்க, ஹியூமன் எக்ஸ்பிரஸ். சந்தோஷமா இருக்க முடியும், அவன் மூஞ்சியை மாத்த முடியும். பாருங்க, முந்தினா ரோபோட் தொட்டா அப்படியே நிற்கும், இப்பெல்லாம் தொட்டா எட்ட போகும். நீ என்ன தொடர அப்படின்னு. You see how the way he talks. Okay, பாருங்க என்ன செய்து இப்ப இந்த ரோபோட்ஸ். பாருங்க, லாஸ்ட் நைட் ஐ டிட் டைனோசார் வரை பேசுது, கனவுலாம் கூட காணுது. அந்த லெவலுக்கு ரோபோட் வச்சிருக்காங்க. ஓகே, see நிஞ்சாவோட அந்த இது சேலஞ்சஸ் அது கூட செய்யும். பாருங்க,
No, all these can be done. நீங்க நினைக்காதீங்க நான் சும்மா ஒரு 10 minute படத்தை காமிச்சிட்டு இருக்கேன். You can go and check whatever I show you. இவர் சொல்றது சரியா தவறா நீங்களே போய் எல்லாத்தையுமே பாத்துக்கலாம். Okay? முடிஞ்சா? Okay, stop. Okay, next slide. Okay? நாங்க சும்மா இந்த ராத்திரி நான் வந்து வேலை விட்டு வந்து உட்கார்ந்து செஞ்சுக்கிறேன். ஓகே? இந்த லிஸ்ட் பாத்தீங்களா? இந்த லிஸ்ட்ல எங்கேயாவது ஒரு மூலையில நீங்க இருப்பீங்க. கரெக்ட்டா? பாருங்க பாருங்க நல்லா பாருங்க. வீடியோ எடிட்டர், கிராஃபிக் டிசைனர்ஸ், சர்வே ரிசர்ச், ஓகே, மருந்து கொடுக்கறவங்க, போட்டோகிராஃபர், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட், டிரான்ஸ்லேட்டர், லீகல் அசிஸ்டன்ட், இன்சூரன்ஸ் அண்டர்ரைட்டர், ஓகே? ஓகேயா? சோஷியல் மீடியா மேனேஜர், மார்க்கெட்டிங் ரிசர்ச் அனலிஸ்ட், HR, ஓகேவா? அக்கவுண்டன்ட், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்ஷன், எத்தனை பேர் QC-ஆ இருக்கீங்க? ஓகே, அசெம்பிளி லைன் ஒர்க்ஸ், courier and delivery service, okay, inventory manager, warehouse worker, taxi drivers, okay, grab OT நான் சம்பாதிக்க நீ நினைச்சினா அது நீ உனக்கே நீ வந்து குழியில நீ உன்னை தள்ளுறதா இருக்கும். ஓகேவா? ரிசப்ஷனிஸ்ட், கேஷியர், ஓகே, உங்களுக்கு தெரியுமா? ஓகே, லாஸ்ட் வீக் பிஃபோர் I went to ஜெயா grocery தெரியுமா? மதுபானம் இருக்கு. எத்தனை பேர் போனீங்க? எத்தனை பேர் போயிருக்கீங்க ஜெயா grocery? போனதுலையா? போங்க. போய் வந்து ஜாமான் வாங்குறீங்க. அந்த மில்லுக்கு கவுண்டர் பாருங்க. கவுண்டரே இல்லாத ஒரு கவுண்டர். You just scan it, you just pay, you walk off. Cashier, no cashier, cashiers னு போட்டுருக்காங்க. ஓகே, போங்க. கேஷியருக்கு போய் முன்னுக்கே இருக்கும். கவுண்டர் முன்னுக்கே இருக்கும். போய் பாருங்க. இது நடந்துச்சு. Okay, it's not only robot. Now comes a robot in it. There are other devices. Okay, அப்படியே இருக்கு. நீ ஸ்கேன் பண்ணி, okay, Amazon ஒரு தெரியுமா? யாருக்கு தெரியும் Amazon? எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பா, right? Amazonல ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்கு. Amazon உள்ளுக்கு ஒரு ஷாப்பிங் சென்டர் இருக்கு. நீ நேரா போயிட்டு உன் ஜாமான் எடுத்து வச்சிட்டு உன் பேக்ல வச்சிட்டு நீ நேரா போக வேண்டியதான். நீ காசே கட்ட தேவை. பாத்துருக்கீங்களா? ஓகே, நீ காசே கட்ட தேவை. நீ என்ன எடுக்கணும் அதுக்கு தெரியும். அது என்ன விலைன்னு உனக்கு தெரியும். உன் பேங்க்ல எவ்வளவு அக்கவுண்ட் இருக்குன்னு அதுக்கு தெரியும். அந்த காசை அதை டிடக்ட் பண்ணி நீ ஒண்ணுமே செய்யணும். போய் எடுத்துட்டு வர மட்டும். ஓகே, வேர்ல்ட் இஸ், நான் என்ன சொல்ல வரேன்னா, வேர்ல்ட் இஸ், உலகம் மாறிக்கிட்டு இருக்கு. நீ இன்னும் உட்கார்ந்து அங்கேயே இந்த போனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்த, நீ அப்படியே தான் உட்கார்ந்து. You are not going to move. The world is changing rapidly, சொல்ல முடியாது, ultra drastically. அந்த வார்த்தை தான் நான் பாயிண்ட். ultraman. Okay, ultra the faster. Okay, ultra drastically. Okay, போங்க. Okay, hold on. Okay, வேற என்ன? housekeeping. வீட்டு வேலை கூட நீ செய்யணும், வேலை இல்ல உனக்கு. Okay, security guard. Okay, யாராவது ambitious-ஆ இருந்தீங்கன்னா நான் வந்து செக்யூரிட்டி ஆகி என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும் இந்தியோட வரணும். ஓகே, அந்த வேலை கூட உனக்கு இல்லை. ஓகே, இப்பயே பங்களா எடுத்துட்டான்னு நினைக்கிறேன் தானே? பங்களா நேபாளக்காரன் 100% அந்த சாப்பை எடுத்துட்டாங்க. சேர்த்து வச்சுக்கோ. ஓகே, பர்சனல் அசிஸ்டன்ட், ஃபார்மர். சரி, நான் ஏதாவது கொள்ளையாவது போய் வேலை செஞ்சுக்கிறேன், அங்கேயும் உனக்கு வாய்ப்பு இல்லை. Farming is become 100% automation. மருந்தடிக்கிறதுல இருந்து, செடி நடுறதுல இருந்து, வாத்து போறது இல்ல, அந்த படி நடுவாங்க, நாத்து, சாரி நாத்து நடுற வரைக்கும் அந்த வேலையை எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் டீச்சர். ஓகே, நான் வாத்தியாரா ஆக போறேன். எத்தனை பேர் அம்பிஷனா இருந்தீங்க? நான் வாத்தியாராயே. ஓகே, சாரியா, it's no more. It's taking over by the robots. People are more, they feel good with working with robots nowadays.
நோர்வே, அயர்லாந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ரோபோட்ஸ் வந்துருச்சு. சொல்லி கொடுக்கிறது செய்தி கொடுக்கிற வரைக்கும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, crane adjuster. Steven. ஓகே, crane adjuster. அதுக்கும் வந்துருச்சு எல்லாம். All going to be done automatically. Okay? அப்புறம் technical support, customer agent, retail. I tell you, it's already in take over. இந்த உலகம் வந்து நான்கு கடந்து வந்த உலகம் இல்லைங்க. Okay, next. Okay, workforce prediction. Okay, இது வந்து is a study. நான் வந்து சும்மா ஒரு ஸ்லைட உங்க முன்னுக்கு நான் போட மாட்டேன். இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்குன்னு நான் உட்கார்ந்து படிக்கணும், அதுக்குன்னு உட்கார்ந்து நான் ரிசர்ச் பண்ணணும். Because I want to deliver. நான் வந்து பேசும்போது it must be a quality. Okay, நானா ஒரு டேட்டாவை எழுதி நான் உங்களுக்கு கொடுக்கல. ஓகே, இதுல என்ன போட்டிருக்கு? According to prediction, 92 million job could be lost in 2030. 92 கோடி கோடியா 92 கோடி 2030 2060 இல்ல 2080 இல்ல 2030 க்கு மேல என்ன சொல்லுங்க? 5 years. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? plus 5 years. Where you going to stand now? ஓகே, நீங்களே கணக்கு பண்ணீங்க, வயசுலாம் சொல்ல வேண்டாம். ரைட்? இப்போ உனக்கு என்ன வயசு? இன்னும் 5 வருஷத்துல உனக்கு என்ன வயசு? 5 வருஷத்துல 92 million job going to be lost. And you are part of it. If you never change. நீ உன்னை இன்னைக்கு மாத்திக்கல, you are a part of the game. Okay? Next. Automation impact on occupation. Automation தெரியல? Okay, automation வேற, robotics வேற. Automation okay, இப்போ நீங்க போயிட்டு ஜெயா ஹாஸ்பிடல்ல ஸ்கேன் பண்ணி வரீங்க தெரியுமா? அது automation, அது robots இல்ல. Okay, நான் அதை காமிச்சல robot குட்டிகள்லாம் அடிச்சிட்டேன், அது robots. Okay, job. Okay, the repetitive job இருக்குல்ல, repetitive jobனா ஸ்க்ரூ எடுத்துபடியே போட்டுக்கிட்டு எழுதுபடியே செக் பண்ணிக்கிட்டு repetitive job அதே தான் செஞ்சிட்டு. காலையில 8 மணிக்கு எதா செஞ்சீங்களோ 8 மணி நேரம் அதே தான் செய்வீங்க. உங்களுக்கு அந்த வேலையே இல்லை, அந்த வேலை உங்களுக்கே இல்லை. சரியா? அந்த வேலை உங்களுக்கு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். The World Economic Forum focus. World Economic Forum focus. 41% of employees plan to downsize. அதாவது கம்பெனிகளா இருக்காங்க தெரியுமா, பெரிய பெரிய கம்பெனி, they already plan. இவங்க எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தெரியாது, HR மினிஸ்டரா இன்னும் ஒரு வாரத்துல சட்டி பொட்டிலாம் கட்டிட்டு நான் கொடுக்குற கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிரு, இது வரைக்கும் நீ எனக்கு பயங்கரமா வேலை செஞ்சதுக்கு தேங்க்யூ குட் பை. அந்த வார்த்தை தான் சொல்லுவோம். என்ன சொல்லுவா? தேங்க்யூ குட் பை. They already planned. இது வந்து எங்க இருந்து வந்துச்சு இந்த டேட்டா? எங்க? World Economic Forum. Okay, next. Okay, job likely to be automated. Industrial related heavy metal labors and repetitive tasks. சொல்லிட்டானே, is going to be 100% take over. If you are not changed, you will be changed. யார் சொன்னாரு? யாரோ ஒரு நம்ம மந்திரி தான் யாரோ சொன்னாங்க. ஓகே, நீ மாத்தலனா நான் உன்னை மாத்திடுவேன், நீ மாறலனா நான் உன்னை மாத்திடுவேன். is happening now. இப்ப நடந்துட்டு இருக்கு. clerk job, administrative assistant, receptionist. ஓகே, நான் காலையில அழகா எழுந்து குளிச்சிட்டு எல்லாம் போட்டுட்டு என்னோட டேபிள் ரிசப்ஷன்ல உட்கார்ந்தா அங்கேயும் இல்லை போச்சு. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, job risk due to AI.
இது வந்து artificial intelligence. Okay? Expert system இருக்கு, artificial system இருக்கு. You know, there are a lot of things. Okay வா? Right? இதுல பாத்தீங்கன்னா manufacturing, retail நம்ம காமிச்ச எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. Emerging job, opportunity. சரி, எல்லா வேலையும் போனா நான் என்னதான் பண்றது? So, எல்லா வேலையும் போச்சு. இப்ப நான் என்னதான் பண்றது? Okay? You see, there is an opportunity. There is a place you need to focus now. இப்ப, you know, it's not 1970s, 80s, 90s இல்ல. Okay, இன்னும் நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன், நான் வாத்தியார் ஆக போறேன், நான் இதை ஆக போறேன், நான் அதை ஆக போறேன். It's no more. We need to change. It's go to cyber security. Okay, இந்த எல்லா மிஷின், எல்லா ரோபோட்டையும் ஹேக் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பான். Oh, become a hacker. No, what is hacker? தெரியுமா? யாருக்கு தெரியுமா ஹேக்கரா? ஹேக்கர் யாருக்கு தெரியும்? A programming guy, they can break through firewalls. Okay, break through, other break through, either break through hackers. அது ஒரு பெரிய பிசினஸ், தெரியுமா உங்களுக்கு? Okay, cyber securities. இந்த எல்லா சிஸ்டம் ஓடணும்னா அவனுக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி இருக்கணும். அந்த நேபாள் செக்யூரிட்டில இது நினைச்சுக்காதீங்க, அந்த நேபாளோட செக்யூரிட்டி தான் திரும்பி பேசிக்கிறாரு. இது சைபர் செக்யூரிட்டி, ப்ரோக்ராமிங். ஓகே, சரியா? ஓகே, அந்த செக்யூரிட்டில இது வேற செக்யூரிட்டி. ஓகே, வேற என்ன ஜாப்? எவ்ரிதிங் தட் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னே தெரியும். சரியா? அதுதான் ப்ராப்ளம். யாராவது எழுச்சி கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன, எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னா என்ன? எல்லாத்துக்கும் தெரியும். www என்னது? வேர்ல்ட் வைட் வெப், கூகுள். You just name it, a lot of things. எல்லாமே www தான் போடும். சரியா? ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் டார்க் வெப்? It's running underground. It's collecting your information. Okay? புரியுதா? எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹெட்போன் வச்சிருக்கீங்க? இப்போ நான் ஹெட்போனை கம்பேர் பண்ணாத. Okay, how many of you have this beautiful headphone? Compare. Just put up your hand. Just put up. I tell you the truth. Okay? Just put up. I compare. My phone is beautiful, wonderful. Compare. நீங்க என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கீங்க? They are collecting your thumbprint. உங்க thumbprint, உங்க உடம்புக்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன், DNA ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்க ரிவீல் பண்ணும். your கண்ணுக்குள்ள இருக்கிற ரெட்டினா ஸ்கேன் தெரியுமா? சில ஹை செக்யூரிட்டி பேங்க் பண்ணீங்கன்னா உங்களோட கண்ணை நீங்க காமிக்கணும். படத்துல பாத்தீங்களா? ஓகே, ரெட்டினா ஸ்கேன் சொல்லுவாங்க. ரெட்டினா வந்து மில்லியன்ஸ் ஆஃப் ஒன்ஸ்க்கு தான் சேம் ஆகும். You simply put your finger giving your birthright. உங்களோட புத்திர சுதிகாரங்கள், your birthright, it's in your fingerprint. எங்கயாவது ஒரு கொலை நடந்தா முதல்ல எதை தேடுவாங்க? ஏன் fingerprint தேடுறாங்க? ஏன்? Your information in the fingerprint, your IC have fingerprint. சரியா? And we are happily go and touch the phone saying that I'm having எனக்கு wonderful phone இருக்கு. ஓகே, நான் ஒரு சின்ன டைம் இல்ல, நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஓகே, how many people, எல்லா போன்லயும் எல்லா போன்லயும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேயா? ஓகே, நல்லா கேளுங்க. சரியா? Every phone has nowadays notification. என்ன notification? மெசேஜ் வந்தா எனக்கு தெரியும் வருது, அதுக்கு தான் notification. சரிதானே? Anything happen, install ஏதாவது டிங்
Facebook இருந்தா டிங், வேற என்ன? TikTokல இருந்தா டிங் 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 அடிக்கிறாரு. என்ன தெரியுமா? உங்க மணி உங்களுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கிற மணி. அதை நம்ம ப்ரூவ் பண்றது என்ன மணி? அத சொல்லல சொல்லு. No, it's joke, but it is true, it is real. ஏன் நோட்டிபிகேஷன் வச்சாங்க? நீங்க நினைச்சீங்களா சும்மா நோட்டிபிகேஷன் வச்சாங்க? ஒவ்வொரு நோட்டிபிகேஷனையும் உங்க உடம்புல என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் எல்லாமே டக்கு டக்குன்னு எடுத்து போன பார்க்கணும்? ஏன்? அடிக்டட். சரியா? சரிதானே? ஓகே, எனக்கு பழகி போச்சு. அதை பார்த்து பார்த்து எங்க இருந்து வந்துச்சு இந்த அடிக்ஷன்? ஹார்மோன், உடம்புக்குள்ள இருக்கிற என்ன ஹார்மோன் அதை ஆக்டிவேட் பண்ணுது? யாரும் சொன்னாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அன்னைக்கு நான் பேசினேன் அவங்கள்ட்ட. ஓகே, they call dopamine. ஓகே, இது வந்து முக்கியமான ஒரு ஹார்மோன் உடம்புல. டோபமைன். ஓகே, இதுக்கு அடுத்த பேரு டோபமைனுக்கு வந்து பிளஷரிங் ஹார்மோன். எதுலாம் உனக்கு சந்தோஷப்படுத்துதோ உங்க பிரெயின்ல டோபமைன் வரும். இந்த நோட்டிபிகேஷன் வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க பிரெயின்ல இந்த டோபமைன் இருக்குல்ல, இது ரிலீஸ் பண்ணும். உங்க உடம்புல அது ரிலீஸ் பண்ணும் அந்த டோபமைன். இந்த நோட்டிபிகேஷனை உருவாக்குனது இந்த டோபமைன் உங்க உடம்புல இருந்து ரிலீஸ் பண்றதுக்கு. Each time you get this dopamine, you feel happily see the phone. Happily you are seeing the phone. புரியுதுங்களா? Okay, now what happened? Global study, global study. Averagely a youth, okay, they're spending about 6 hours. 4. Calculator இருக்கா? Steven? பையன் 6 hours a day. 6 hours a day. 24. Okay, 6 hours. புரியுதா நான் பேசுறது? Okay, 6 hours times 365 வச்சுக்குமே எவ்வளவு? 2190 hours divided by 24 பண்ணுங்க. 91 days. ஓகேவா? minus 360 minus 65 பண்ணுங்க. 364 minus 91. ஓகே, 273 hours தான் பாக்கி உங்களுக்கு இருக்கு. சரியா? 8 hours times 365. Okay, 2920 வா? Divide by 24. 121 121. இது என்ன தெரியுமா? Very good. I really appreciate you. உன் தூக்கத்துக்கே ஒரு 121 நாள் போச்சு. இதையும் கிளாஸ் பண்ணுங்க. 152 டேஸ் தான் இருக்கு. சரியா? நான் மேத்தமேட்டிக்கலி உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன். உங்களுக்கு டைம் எவ்வளவு இருக்கு, உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ற இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஓகே, 152 இதுனா டேஸா? Days, okay. 152 days divide by 30 பண்ணுங்க. ஐயா, உங்களுக்கு 12 மாசத்துல நான் இன்னும் மத்ததெல்லாம் கால்குலேட் பண்ணல. புரியுதா? நீ குளிக்கிறது, நீ போறது, நீ வர்றது, கல்யாணத்துக்கு போறது, அங்க போறது, இங்க போறது, இது எல்லாமே நான் கால்குலேட் பண்ணாம உனக்கு ஒரு வருஷத்துல 5 மாசம் தான் இருக்கு நீ உருப்படுறதுக்கு. Okay, I'm proving to you with a mathematical calculation, with just normal. 5 மாசம் தான் ஒரு வருஷத்துல உனக்கு இருக்கு. Okay, just ஒரு கால்குலேட் பண்ணுங்களேன்.
ஓகே, ஒரு நாளைக்கு காலையில 10 minutes 15 minutes you are in the washroom. Okay, simple. This is how people வாழ்க்கையில முன்னேறவன் யோசிக்கிறது. 15 நிமிஷம் நான் காலையில வாஷ்ரூம்ல இருப்பேன், ராத்திரி 15 நிமிஷம். எத்தனை நிமிஷம்? 30 நிமிஷம். ஒரு நாளைக்கு 325 நாள்ல எத்தனை நிமிஷம் நீ வாஷ்ரூம்ல ஸ்பெண்ட் பண்ற? ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்ல. இது ஒரு கால்குலேஷன். Okay, don't misunderstand. You அண்ணா சொல்றாரு, no, இருக்க கூடாது. No, that doesn't mean it's a simple things. 30 minutes தானே? 30 minutes times 360. Hold on, 30 minutes, 360. This one is minute. So 360, 365 இருக்குல்ல? 365 you times with 60. Okay, hold on. Okay, 30 minutes. Hold on. Okay, 30 minutes. சரியா? 30 minutes times with 365. 950 minutes. Okay, this is minutes, correct? So now I need to convert to hours. Seriya? Minutes convert to hours. You divide. 60. This one divide 60. Then 950 divide 60. Sorry, minutes. Divide 60. 182. 2 hours, okay, 182 hours. Divide 24. 7 point. So ஒரு வருஷத்துல okay 7.6 hour days நாலு, அதாவது ஒரு வாரம் கொஞ்சம் கூட உன் வாஷ்ரூம்லயே உன் வாழ்க்கை போகுது. Okay, those are in the STPM. I tell you, if you think நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு நான் 2வது மாசத்துல இருக்கேன், சரியா? எனக்கு இன்னும் எத்தனை மாசம் இருக்கு பரீட்சைக்கு? 10 மாசம் இருக்கு நினைச்சீங்கன்னா நாசமா போச்சு. அதை நான் உனக்கு டீடைலா கணக்கு பண்ணி காமிச்சேனா, you don't even have pure 2 to 3 months for study. நீங்க நினைக்காதீங்க, you are misunderstanding. Go and calculate. Very simple. Okay, நான் இந்த குரூப்ல பேசுறப்ப very simple. நீங்க ஒவ்வொரு நாள் செய்யற ஆக்டிவிட்டி, daily activity, just put your time. நான் calculate பண்ண மாதிரி calculate பண்ணி பாருங்க. ஒரு 3 மாசம் 3.5 மாசம் extend பண்ணது. இவ்வளவுதான் இருக்கு நீங்க படிக்கிற டைம். Okay? Then you need to see எந்த இடத்தை கட் பண்ண முடியும். போன்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஓகே, டேட்டா அனாலிசிஸ். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் போன்ல இருக்கிறீங்கன்னு அது காமிக்கும். சரியா? இருக்கா? இருக்குதானே? போய் பாருங்க. But now, okay, 2 things. Phoneல let's say you spend total hours, you spend let's say 9 hours. Very high, You spend in the phone 9 hours. Ana, you are spending, let's say 8 hours for study purpose. You learn something, good things. Any things you learn, adu problem illa. Don't misunderstand. Then you spend another 1 hour. 1 hour just for others, whatever it is. Okay? Okay. But you உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஈவன் இப்ப இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ்ல நீ என்ன பேஜுக்கு போறன்னு கூட என்னால பார்க்க முடியும். யூடியூப்ல எவ்வளவு நேரம் இருக்கு, வாட்ஸ்அப்ல எவ்வளவு நேரம் இருக்கு, இதுல எவ்வளவு நேரம் இருக்கு, அதுல எவ்வளவு நேரம் இருக்கு வரைக்கும் டீடைல் நம்மளால எடுக்க முடியும். So I will go and check. Okay? Okay. புரிஞ்சா? யாருக்காவது இன்னும் புரியலையா? எங்க நம்ம
நம்ம லைஃப் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். Okay, if you waste your life, you are not changing. நீங்க மாறல. இந்த உலகத்தோட ஸ்பீட்ல நீங்க போனோம்னா நீங்க மாறணும். நீங்க 1000 பிரசங்கம் கேட்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்க மாறலன்னா ஒண்ணுமே நடக்காது. You must change. சரிதானே? பாஸ்டர் நின்று வாரம் பிரசங்கம் பண்ணலாம். கரெக்ட்? போன வாரம் கூட பிரசங்கம் கடைசியில் அப்படியே அண்ணன் இருந்துச்சுதாங்க. சரியா? அந்த மாதிரி அவர் அண்ணெல்லாம் ஆகி அவரே எரிஞ்சு இங்க சாம்பலா பண்ணாலும் நீங்க மாறலன்னா ஒன்னும் புண்ணியம். You have to change. நான் என்ன கதமா காமிக்கிறேன், நீ மாறலன்னா உன் வாழ்க்கை எப்படி நாசமா போகுதுன்னு காமிச்சேன். இத பார்த்தும் உன் வாழ்க்கையை நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு நீ புடிவாதமா இருந்தீனா you are dead. Correct? Yes or no? You are என்னது? Dead body. நீ நடக்கிற பெணம், ஓகே, நடக்கிற பெணம். நீ இருக்கிறதும் புண்ணியல, இல்லாத புண்ணியல, ஒண்ணு இல்ல. ஓகே, you just feel the space in the earth. சொல்லுவாங்க தெரியுமா? உலகத்துல நீ ஒரு ஸ்பேஸ் எடுத்திருக்க and you are wasting that space. ஒரு 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 கத்திரிக்காய் செடி கூட இருக்கிற இடத்துல இருந்து சில கத்திரிக்காவை மத்தவங்களுக்கு கொடுக்கும். நீ அதுக்கு கூட லாக்கி. சரியா? I'm very open. நீ அதுக்கு கூட லாக்கி இல்லாம போயிருவேன். ஒரு நாளைக்கு உன்னை குப்பை மேலே தூக்கி எரிஞ்சிருவாங்க. You don't need for this world. Oh no, I'm no, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன். So what? That's not of my business. No, people will say, yeah. People are very blunt to Christian now. உங்களுக்கு தெரியல Christians no persecution தெரியல. Okay, நான் அந்த டாபிக் போல. Okay, next. Okay. A significant skill gaps among youth. A study being conducted. Very significant என்ன தெரியுங்களா? ரொம்ப ஒரு பெரிய கேப். நீங்க எதை படிக்கணுமோ அதை படிக்க தெரியாம வேற எதையோ போய் படிச்சுட்டு இருக்கீங்க. பட் அந்த வேலை எல்லாமே ஒரு நாளைக்கு இல்லாத போகிற வேலைக்கு கடுமையா உழைச்சிட்டு இருக்கீங்க. You are not going to see that path anymore. There is no teacher, there is no retailer, there is no receptionist, there is no accountant. உங்களுக்கு தெரியுமா பேங்க்ல எவ்வளவு பேருக்கு வேலை போகுதுன்னு? Anybody knows or not? Everything changing into not robot. In bank we call artificial intelligence. Bankல robot வந்து காசு கணக்கு பண்ணாது. Is all நான் recently கொஞ்ச நாள் காடி ஓடிட்டு யோசிச்சேன். Nowadays people very soon ATM machine will not available. correct? ATM machine no, okay, maybe உங்களுக்குலாம் ஒரு சின்ன குழந்தை பிறந்துச்சுன்னா once upon a time நீங்க ஹிஸ்டரி மாதிரி காமிப்பீங்க. இதான் நான் காசு எடுத்த ATM machine. It's fading away. correct now? Okay, முந்திலாம் ஒரு காஃபி மிஷின்ல சில்லறை காசு எடுக்கணும். correct now? ஐயா 10 காசு குறையலாம். சரி அப்புறமே காஃபி குடிப்போம். இப்போ take the phone, put it there, ping. correct now? நீங்களா இது யோசிக்கிறீங்களா? ஐயோ இந்த மாற்றம் வருது. சரிதானே? People don't think, they just say, oh, it's a good technology. But where are you in this technology world? எங்க நீ நிக்கிற இந்த உலகத்துல? Yes, we need spiritual everything. We need God. Without God, nothing moves. But in the world challenging, அந்த ஏரைனால அந்த 100 மீட்டர் ஓட்டத்துல நீ எங்க நிக்கிற? முதல்ல நான் நிக்கிறேனா கோட்டல்னு பார்க்கணும். Not many of us standing in the ground. Many of us. Okay?
So not equipped na தெரியுமா? Okay? Nothing. சரியா? சரி என்ன படிச்சிருக்கீங்க? மாஸ்டர்ல என்ன படிச்சிருக்கீங்க? ஓகே, டிகிரி இன் மேனேஜ்மென்ட்ல இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இந்த ஆட்டோ கொஸ்டின் வரும்போது people don't tell you what. ஐயா நம்ம கேட்டாங்களே, புக்கில் நீங்க படிக்க மாட்டீங்க, புக்கில் இது இல்லை, உலகத்துல இத வெளிப்படையா உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் ரகசியமா நடந்துட்டு இருக்கு. புரியுதா? எல்லாமே ரகசியமா நடந்துட்டு இருக்கு. இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் no I'm spending, you do not know how much time, hey wife are caring, know how many hours I'm spending to all this study. இதெல்லாம் என் படிப்புக்கு தேவையில்லாத ஒரு காரியம். But just I want to tell you, இதுதான் நடக்குது. நீ மாறலனா you are just threshold. தெரியுமா thresholdனா? குப்பை. தமிழ்ல அழகா சொன்னா நீ ஒரு குப்பை. If you don't go, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை என்ன சொல்வாரு, என்னை உயர்த்துவார், கர்த்தர் எல்லாமே செய்வாரு. ஆனா முதல்ல நீ ஆத்துல கால் எடுத்து வைக்கணும். நீ ஆத்துல கால் எடுத்து வைக்காம ஆத்து நின்னுக்கிட்டு, புரியுதா என்ன கதை சொல்றேன்னு? எத்தனை பேருக்கு புரியல? ஜோர்டான் ஆத்துல நிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ முதல்ல காலை எடுத்து வை, நான் அந்த கடலை ரெண்டாக பிளப்பேன், நீ காலை எடுத்து வைக்கணும். What you are doing now? How much time you are investing for yourself? நேரத்துக்கு உன்னோட வாழ்க்கைக்கு எவ்வளவு நேரம் நீ ஸ்பெண்ட் பண்ற? Do you think end of the day say, oh God not helping me, Jesus Christ not helping me? நீ ஒண்ணுமே செய்ய மாட்ட. ஆனா வசனத்துல இருக்குல்ல, மோசஸ் சொன்ன என்ன சொல்றாரு, முதல்ல நீ தனிய. What is your action? Faith, I have faith in God is very good, but faith without action is dead. எனக்கு விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது. காலையில 10 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு இருப்பேன், ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். 12 மணி வரைக்கும் நான் படுத்து தூங்குவேன், ஏன்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். I tell you, you are out of the game. God not even looking at you. ஆனா இன்னொருத்தன் காலையில 4 மணிக்கு எழுந்து ஜபிச்சுட்டு அடுத்த வேலை என்ன அவன் போயிட்டு இருக்கான். யாருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி? If you are God, let's say you are God, ஒருத்தன் 12 மணிக்கு எழுந்து அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறான், இன்னொருத்தன் காலையில 4 மணிக்கு எழுந்து போய் அவனோட அடுத்த வேலையை என்ன பார்க்கறான். யாரை நீங்க ஆசீர்வதிப்பீங்க? Tell me, if you are God, who you will be blessing? 4 மணிக்கு. சோ ஆண்டவர் செய்யறது தப்பு இல்ல, நீ அதான் செய்வ. சரிதானே? நீ உன் வாழ்க்கைக்கு என்ன செய்யற? What is your plan? What is your next 1 month plan? What is your life 3 months plan, 6 months plan, 1 year plan? If you don't have plan, you are blind. உனக்கு திட்டம் வாழ்க்கையில இல்லனா நீ குருடன். I tell you, those people have no plan, they are blind. And many people are blind here. Not very blindly, I can tell you. How many people of you have next week plan in your hand now? எத்தனை பேருக்கு இருக்கு? அடுத்த வாரம் என்னோட பிளான் என்ன? இந்த மாசம் நான் என்ன அச்சீவ் பண்ணணும்? இந்த வருஷ கடைசிக்குள்ள நான் என்ன அச்சீவ் பண்ணணும்? நான் எதுவுமே I am the advisor. நான் செய்யாதத சொல்லவே மாட்டேன். Okay, you don't believe, you go and ask my wife. Okay, you go and ask my wife. Okay, இத நான் எடுத்துட்டு வந்தேன், பட் இத நான் படிக்க மாட்டேன். Okay, maybe நீங்க டைம் கொஞ்சம் கூட ஆகும். Okay, நீங்க just bear with me. இது இந்த வருஷத்தோட 2025 புக். இந்த மாதிரி பல புக் இருக்கு. சரியா guys? Okay, இந்த 2025 புக்ல என்ன இருக்கு? ஓகேவா?
இந்த வருஷம் நான் என்னத்தை அச்சீவ் பண்ண போறேன், என் வாழ்க்கையில என்னத்தை நான் அச்சீவ் பண்ணணும். Return. What comes with the things which is impossible for man is possible for God. நான் இங்க எழுதி இருக்கிறதெல்லாம் தெரியுமா, என் வாழ்க்கையில நடக்க முடியாதது, நடக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. எனக்கு இதை கொடுங்க, நாளைக்கு அடுத்த வாரம் ஒரு 10 வெள்ளி ஒன்று கொடுங்க. அந்த சராசரிகளையும் ஆளுகை செய்கிற கர்த்தர். God said, I can do all things if you believe. சரியா? குறைக்கணும். What I'm writing here is impossible. நடக்க முடியாது, என் சிந்தைக்கு அது வராது, நடக்காது. That will be, அதுதான் உங்களோட குறிக்கோளா இருக்கணும். சும்மா ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு இதை கொடு, எனக்கு 10 வெள்ளியை கொடு, 5 வெள்ளியை கொடு, எனக்கு ஒரு வீட்டை கொடு. Come on. You never receive because you never ask. That is the problem. Okay? I have my plan. Okay, okay? What is this? Okay? இது என்ன தெரியுங்களா? நீங்க கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சீங்கன்னா என் வாழ்க்கையில நான் எதுல ஆசீர்வாதமா இல்ல அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். சரியா? குறைக்கணும். உங்களால கண்ணு மூடி சொல்ல முடியுதா நான் எதுல ஆசீர்வாதமா இல்லைன்னு? ஆனா எதுலதான் என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு, ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? No, I'm teaching my personal things to you now. God asked me to say that number 2 now. அதுக்குதான் அந்த புக்கை நான் எடுத்து வந்தேன். ஓகே, 2025. ஓகே, ஜனவரியில ஆண்டவர் என்ன எனக்கு செஞ்சாரு, பிப்ரவரியில ஆண்டவர் என்ன, நீங்க படிக்கலையே சார். ஓகே, ஜனவரி, பிப்ரவரி, சரியா? We are still in February, there's not much. Okay, correct? But why I write it here? படிங்க. Okay, மீகா 7:15. I will show you the wonders. நான் எகிப்திலிருந்து உன்னை கூட்டிட்டு வரும்போது எந்த அதிசயத்தை செஞ்சனோ அதை நான் செய்வேன்னு நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வாக்கு தத்தத்தின்படி நீங்க இதெல்லாம், we just say, Lord, you are not blessing me, I am not blessed, I am not this, I am not that. But what has God blessed you? Did you know? உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிருக்காருன்னு? அதை எழுதுறீங்களா? End of the month, what I do? Ask my wife. Every end of the day of the month, நான் என்ன செய்வேன்னு கேளுங்க, நானும் அவங்களும். I take this and I read, Lord, this month you have done this. இதை நீங்க செஞ்சீங்க, இதை நீங்க செஞ்சீங்க, இதை நீங்க செஞ்சீங்க. ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாய் இருக்கிறேன். I don't lack anything. You must tell God. யாராவது செஞ்சிருக்கீங்களா? Today you have good food, right? Curry puff and this. You have a very good taste. Correct, no? எத்தனை பேர் அதுக்கு நன்றி சொன்னீங்க? I can taste my food. Hey, come on, this is normal. I'm a human being. எத்தனை பேருக்கு நீங்க மூச்சு நினைச்சு தெரியுமா? Do you know how many people stop breathing today? தெரியுமா நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? You are still breathing. Did you give thanks to God? So this is how you want to take blessing from God. You must write even the simple things. Okay, yeah? Okay. Okay, உங்களை சத்தமா படிக்க சொன்னா. Okay, just okay, இது படிங்க. I receive appreciation for the youth rally workshop. I receive appreciation from the youth rally workshop. போன வாரம் ஸ்டீவன் எனக்கு கொடுத்தார். சரியா ஸ்டீவன்? I am writing what is done. Simple thing, ஒரு appreciation கொடுத்தார். I just writing that, no, say Lord, thank you for this beautiful appreciation. Very simple. ஆண்டவர் கர்த்தரிலிருந்து ஆசீர்வாதம் வாங்குறது சிம்பிள்.
Very simple. Give thanks to what you have and God will bless you. ஓ எனக்கு இது இல்ல, எனக்கு அது இல்ல, ஆண்டவரே எனக்கு இது இல்ல, எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது கிடைக்கல, அவன் என்னை நேசிட்டான், இவன் என்னை குத்திட்டான், இவன் என்னை குழந்தைட்டான், இதே தான் பேசிக்கிட்டு இருக்கோம். What you just talking what you don't want. உனக்கு என்ன வேணாமோ அதைத்தான் நீ பேசிக்கிட்டு இருக்க, அதைத்தான் நீ கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. What you believe that is will happen. நீ என்ன செய்யோ அதுதான் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ என்னத்தை கூப்பிடுற? ஆசீர்வாதத்தை கூப்பிடுறியா, சாபத்தை கூப்பிடுறியா? ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து சாபத்தை தான் கூப்பிட்டு இருக்கோம். கரெக்ட்? I don't have money, I don't have this, I don't have that. எல்லாமே I don't have, I don't have, I don't have, I don't have. எனக்கு இது இல்ல, எனக்கு மேத்ஸ் வரல, எனக்கு சயின்ஸ் வரல, எனக்கு இது வரல, எனக்கு அது வரல. எல்லாமே வரலனா why you are calling negative into your life? Correct? You must first believe in தேவன் ஞானத்திலே சிறந்தவர். You don't believe the word of God. கேட்கிறதோட முடிஞ்சிச்சு. First you must believe. உனக்குள்ள நம்பிக்கை வரணும் கர்த்தர் மேல, ஆண்டவர் மேல. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். பட் நீங்க எனக்கு காசு, எனக்கு காசு, என்கிட்ட காசு, என்கிட்ட பணம் இல்லை. பணம் இல்லாதவங்க தான் இன்னைக்கு மல்டி மில்லியனர்ஸ் இருக்காங்க. ஓகே, பணம் இல்லாதவங்க தான் இன்னைக்கு பில்லியனர்ஸ் இருக்காங்க. Go and read the stories, not the good stories, failure stories. சரியா? ஓகே, so you must practice this. இதெல்லாம் நீங்க டிசிப்ளின் இருக்கணும். வைட்டமின் டி இல்லாம வாழ்க்கையில ஒருத்தரும் முன்னேற முடியாது. Very simple. You have no discipline, you are out of the game. Okay? உன் வாழ்க்கை நடக்கணும்னா நீ சில காரியம் செய்யணும். அதை நீ செய்யலனா அது நடக்காது. சரியா? உண்மைதானே? நீங்க சாம்பார் வைக்கணும் நீங்க முடிவு பண்ணீங்கன்னா சாம்பாருக்கு தேவையான ஆயத்த நிலை ஜாமான் என்ன செய்யணும்? பசாரி போனோம், உருளைக்கிழங்கு வாங்கணும், கத்திரிக்காய் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், எல்லாம் வாங்கி வந்து அந்த காய்கறி எல்லாம் கழுவணும், பருப்பு எடுக்கணும். சரிதானமா? எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அடுப்பு இருக்கணும், அடுப்பு மேல கோழியை வைக்கணும், தண்ணியை ஊற்றணும். சாம்பார்னு சொன்னா டக்குன்னு இப்படி சாம்பார் வர. உன் வேலையை நீ முதல்ல செய்யணும். நீ முதல்ல சாம்பார் வைக்கணும். இப்ப ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என்ன கறி வைக்க போறேனே தெரியல. புரியுதா நான் சொல்றது? You don't even know what you want in your life. நான் ஒரு ஜோக்கரா சாம்பார் சொன்னேன். I tell you, nobody even know what I want to achieve in my life. என் வாழ்க்கையில நான் என்ன ஆக போறேன் எனக்கே தெரியல. சாம்பார் வைக்கிறதா எதை வைக்கிறதுனே தெரியல. நான் எதையா நீ ப்ரிப்பேர் பண்ணுவ? உன் வாழ்க்கையில நீ எதை ப்ரிப்பேர் பண்ற? சாம்பார் வைக்கிற சொல்லிட்டு போயிட்டு மீனை வாங்கிட்டு வர. ஆனா நான் சாம்பார் வைக்கிறோன்ற, ஆனா உன் டைம் எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. வருஷத்துல 5 மாசம் தான் இருக்கு, அதையும் நான் போட்டு காமிச்சிட்டேன். இவெல்லாம் சொல்லி வாழ்க்கையில எல்லாத்துக்கும் அம்பிஷன் இருக்கு தானே? இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா அந்த அம்பிஷனுக்கு இன்னைக்கு நீ என்ன செஞ்ச, நாளைக்கு நீ என்ன செய்ய போற, அடுத்த வாரம் என்ன செய்ய போற, அடுத்த மாசம் என்ன செய்ய போற? No plan. Happy go lucky. It will come by itself. I have faith in my Lord. I tell you, nothing will happen. நீ இன்னைக்கு இந்த வருஷம் எங்க இருந்தியோ அடுத்த வருஷமும் நீ அங்கதான் இருக்க போற. அடுத்த வருஷம் எங்க இருந்தியோ அதுக்கு அடுத்த வருஷம் நீ அங்கதான் இருக்க போற. ஆனா ஏற்கனவே அவங்க மைண்ட் எல்லாத்தையும் நான் பிளாக் பண்ணிட்டேன். ஓகே, தட்ஸ் வை என்னோட ஸ்லைட் அரேஞ்ச்மென்ட் கூட God give me knowledge. ஓ, நான் இது செஞ்சு படைச்சுக்குவேன், இதை செஞ்சு படைச்சுக்குவேன், எதை செஞ்சாலும் நல்லா படைக்க முடியாது. அதையும் நான் காமிச்சிட்டேன். இல்ல இப்ப இருக்கிற வேலையில I'm happy. But another 30, another 5 years what will happen?
92 million of jobs going to be lost. 41%, all the CEO of the company saying, I'm going to bring out all these people I don't need. Don't think, oh, I'm okay now. Now, I'm happy with my work. Okay, another one. Sorry, I'm really emotional, but I have to be, sorry. Okay, next, concept of value. Okay. This is concept of value. Okay? நல்லா என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் ஒரு 50 வெள்ளியை எடுத்து, ஓகே, அதனால ஒரு பேப்பரை எடுத்து, okay, this paper is a normal paper, correct? இந்த பேப்பரை இப்ப நான் கசக்கி கீழே போட்டேனா, எத்தனை பேர் நடக்கும்போது குப்பையை பார்த்துருக்கோம்? எல்லாம் குப்பை இருக்குமா? எத்தனை பேர் இந்த குப்பையை பொறுக்கி சந்தோஷம்? ஏன் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? செஞ்சிருக்கீங்க? செஞ்சிருக்கீங்களா? செய்யல. இட்ஸ் a paper. பட் இதே பேப்பர் ஒரு 50 வெள்ளி ரோட் சைடுல இருந்துச்சுன்னா still is called paper. எத்தனை பேரு 50 வெள்ளி தானே? ஓகேடா. Tell me how many people? It's a joke, but I'll tell you the truth. Okay, எத்தனை பேரு அந்த மாதிரி 50 வெள்ளி எடுத்து வாசிட்டு போறீங்க? ஈவன் ஒரு லாங் டைம் குள்ள நடந்தாலும், அது எங்க இருந்தாலும், ஒரு 50 வெள்ளி, ஒரு 100 வெள்ளி நோட்டு பிக் பண்ணுமா, பிக் பண்ண மாட்டோமா? ஐயோ, சிங்கமா இருக்கு, இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டியது இல்லை அந்த 50 வெள்ளி. கரெக்ட்? Now, what is your value in this world? Going to be இன்னொரு 5 வருஷத்துல உன் வாழ்க்கையோட வேல்யூ, you want people just kick you off or you want people to pick you off? புரியுதா சொல்றது? உங்க மற்றவங்க பார்த்து உங்களை சீ இது என்னதுங்க கொல்லு, நீங்க உங்க வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ண போறீங்களா? இல்ல யாராவது பார்த்தாலும் ஓ திஸ் இஸ் a valuable person for me அப்படின்னு செய்யணும். இட்ஸ் யோர் லைஃப். நான் இன்னைக்கு 12:30 மணி வரைக்கும் பேசுவேன், சரியா? அதுக்கப்புறம் மேல ஒரு நல்ல சாப்பாடு இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு சாப்பாடை போட்டு நான் பாட்டு காடி எடுத்து போய்கிட்டே இருப்பேன் அடுத்த என்னோட லைஃப்ல நான் மூவ் பண்றதுக்கு. If you don't pick up today, அதுக்கு மேல உங்களுக்கு என்னமோ மேபி சர்ச்சில் பார்த்தா ஹாய் ஹலோ how are you, but you going to the one who suffer. I tell you, you going to suffer. நான் வந்து இது ஒரு கர்ஸா சொல்ல, I'm not cursing anybody, but இதுதான் உலகம். You need to improve your life. You need to spend, நீங்க எங்க உங்க நேரத்தை செலவு பண்ணணுமோ அங்க செலவு பண்ணணும். Okay, so what is your value? Next slide போமா. Okay, so இப்போ ஒரு கேம் நடக்கும். Next slide போமா. Okay, next. Okay, இது அந்த கேமுக்கு முன்னால இதை பார்ப்போம். இது வந்து ஒரு ஷூ ஷாப், சரியா? ஓகே, I just okay ஷூ ஷாப். எனக்கு தெரியும் ஒரு சப்பாத்து வாங்குறதுக்கு என் வைஃப்க்கு நான் எத்தனை கடை ஏறி இறங்கணும். Right? I go to shop. சரி. No, இது கலர் சரியில்லை, இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு. கரெக்ட்? சரியா? ஒரு கடைக்குள்ள யாருன்னா 100 வெள்ளி இருக்கு வச்சுங்களேன்,
ஒரு ஸ்லிப்பர் வாங்கலோ சப்பாத்து வாங்கலோ whatever you buy. யாரு டைரக்டா போய் கடையில நேரா ரேக்ல போயிட்டு சப்பாத்தை எடுத்துட்டு டைரக்டா கவுண்டர்ல போய் காசு கொடுத்துட்டு நேரா போயிருக்கீங்க? யாராவது இருக்கீங்களா? anybody? பட் என்னோட வைஃப் வந்து கொஞ்சம் ஹை சைடு இருப்பாங்க பாருங்க. ஓகே சோ யாரு சும்மா எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே போடுது போறீங்களா? இல்ல what you do? You choose what is the best for you. Correct? நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீங்க யாரு is the best out of the best. உங்ககிட்ட இருக்கிற பட்ஜெட்ல one of the best shoe தான் நீங்க எடுத்து வாங்குவீங்க. சரியா? This is what happened in industry now. In industrial இதுதான் நடக்குது. Okay? You need to make sure your value is high. அப்பதான் கம்பெனிக்காரன் உங்களை சூஸே பண்ணுவான். நீ வேல்யூ இல்ல அவனுக்கு ஒண்ணு இல்லனா you are just another shoe. வேல்யூ என்ன தெரியுமா? வித்தியாசமான வேல்யூ வரும். எல்லா ஷூ மேலயும் போன மாசம் இந்த ஷூ தான் போன வருஷம் வாங்குறேன் அதே ஷூ எனக்கு தேவையில்லை. I want to find something different. அந்த வேல்யூ உங்ககிட்ட இருக்கா? அந்த ஜாப் மார்க்கெட்டிங்ல நீ போய் நின்னு அத வின் பண்றதுக்கு உங்ககிட்ட அந்த வேல்யூ இருக்கா? Ask yourself. நான் கேக்குறேன். I just ask yourself. Do you have that value carry on you or not? நீ சாதாரண பேப்பர் ஒரு 50 வெள்ளியா யோசி. எந்த நேரமும் போன்லயே உட்கார்ந்துட்டு ஃப்ரெண்ட் chat பண்ணிட்டு பாய் ஃப்ரெண்ட் chat பண்ணிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் chat பண்ணிட்டு tell me what is your value. நாளைக்கு no I just say all this monkey left we call it in the time the monkey left னு சொல்லுவோம். இன்னைக்கு உங்க கூட இருப்பாங்க நாளைக்கு உங்க கூட இருக்க மாட்டாங்க. ஆனா நீங்க அவங்க கூட இருந்த அந்த 3 வருஷம் you are let's say spending 80% of your life with that person. 80% நேரத்தை அந்த பையனுக்கோ அந்த பிள்ளைக்கோ நீ ஸ்பெண்ட் பண்ற. 3 வருஷம் சென்று அந்த பிள்ளை இல்ல then where அந்த டைம் திரும்பி வருமா? வருமா? you lost your life. Correct? You lost everything. 3 years. அப்புறம் தாடியை வளர்த்துட்டு இல்ல சோகமா இருந்துட்டு no I'm going to suicide go and do that. Better you suicide. Never mind you don't need நீ தேவையே இல்ல உனக்கு சாவு போய் என்னத்துக்கு வாழ்ற? 3 வருஷம் உன்னோட டைம் நீ ஸ்பெண்ட் பண்ணி கேட்டா அந்த பையனை காதலிக்கிற அந்த பொண்ணை காதலிக்கிற come on உன் கையில நீ நாளைக்கு வாழ்க்கையில நல்லா இருந்தினா ஆண்டவருக்கு தெரியும். உன் எலும்பு யாருன்னு அவருக்கு தெரியும். உன் விலா எலும்பு யாரு அவருக்கு தெரியும். you don't decide. நீ எதை முடிவு பண்ணுமோ அதை முடிவு பண்ணாம எலும்பை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா நான் சொன்னது? everything happen when times come. இப்ப நீ காதல் பண்ணிக்கிட்டு இப்ப நீ you just wasting your time. Why? This is the time. இந்த நேரம் தான் உன் லைஃப் நீ பில்ட் பண்ற டைம். இப்ப இந்த சூழ்நிலையில நீ கல்யாணம் பண்ணுங்க just 3 months 4 months you're going to suffer. Why? Yes, suffer. குடும்ப நடத்துறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன வேணும்? 750 வெள்ளி சம்பளத்துல உன்னால குடும்பத்தை ஓட்ட முடியும் நினைக்கிறியா? போய் ஓட்டி பாரு தெரியும். 7,000 வெள்ளி சம்பளம் எடுக்கிறவங்க யோசிக்கிறாங்க. 7,000 வெள்ளி 8,000 வெள்ளி சம்பளம் எடுக்கிறவங்க inflation is getting high. சரியா? இதெல்லாம் யோசிக்கணும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு you are just scrapping your life. நீங்க ஒரு பிஸி உருவாயிருவீங்க. நான் சொல்றேன் இது உண்மை. if you never change you will never change. you are scrap. பிஸி உருவா சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு வேல்யூ இருக்கு. சாரி. ஓகே உங்களுக்கு தெரியுமா எத்தனை பங்களா ராத்திரி போய் இரும்பு பொறுக்கிட்டு இருக்கானே?
தெரியுமா உங்களுக்கு? எத்தனை நேபாள் இரும்பு பொறுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் ராத்திரி போயிட்டு பத்துக்காவலை கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்னும் ராத்திரி இறங்கி அவங்க போய் கடல்ல கண்டுபிடிப்பானுங்க. காலையில 1 கிலோ நட்டு 80 வரைக்கும் பசங்க வைப்பான். சீனா 60 வரைக்கும் விற்கிறான், அவன் 55 வரைக்கும் விற்கிறான். ரிசோர்சஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. வெளிநாட்டுல இருந்து வந்தவனுக்கு தெரியுது, ஆனா உள்ளுக்குள்ள இன்னும் போனையே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கரெக்டா? நான் சொல்றது ஏதாவது தவறா இருந்தா நீ மன்னிச்சுக்க. This is reality. This is reality. இன்னைக்கு நீ போய் உட்கார்ந்து யோசி. முதல்ல நீ சாம்பார் வைக்க போறியா, மீன் கறி வைக்க போறியா, முதல்ல டிசைட் பண்ணு. எதுவுமே இல்லாம ஐயோ எனக்கே தெரியலையே என்னதான் செய்யறது. You don't know what you want. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஒரு கேம் விளையாடுவேன். அந்த கேம்ல உங்களுக்கு தெரியும். ஓகே தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் பாட்டர் பண்ணிருக்கீங்க தானே? 12:30 இருக்குமா? Okay. Okay. Now we going to play a game. Very serious game. Okay. Let's follow me. Okay, just follow me on this game. In the game, let's follow me. Okay, sit up straight. Okay, just relax yourself. First. I love your word 10 seconds. Okay. Okay. ஒரு 10 நிமிஷம் பிரேக். ஓகே 10 நிமிஷம் பிரேக்கா சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடலாம். லேட்டா வந்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் லேட்டா வரீங்களோ அத்தனை நிமிஷம் நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். ஓகேயா? ஓகே பை. ஓகே